இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நாங்கதான் வீடியோல பாக்குறோம். மரியாதை கொடுத்து பேசியே சத்தியமா தான் சொன்னேன். நீ மூடிட்டு உட்காரு. வெட்டியா தான் இருப்பேன், வீட்டுல சாப்பிட்டு தூங்குவேன், இந்த மாதிரி தான் இருப்பேன். இவங்க கூப்பிடுவாங்க, நான் போவேன், பண்ணுவேன், அவ்வளவுதான். கூப்பிடுவாங்க. ரெண்டு தாஜ்மஹால் இருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு. உனக்காக நான் கட்டின தாஜ்மஹால் என் ஹார்ட்ல இருக்கு. டிக்ஷனரி வச்சுதான் சொல்ல முடியுமா? டிக்ஷனரியா? இல்லையா, என் வாழ்க்கைக்கான மீனிங் உங்ககிட்ட இருந்து பார்க்க முடியாது, அதான் கேட்டேன். நாங்க கேள்விப்பட்டோமே, நீங்க தான் வந்து பிரேம் அவரோட கிரஷா இருக்கீங்களாமே. அவர் என்ன கிரஷா இருக்காரு, அதனால நான் தான் கிரஷா இருக்கேன். நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீங்க ஏன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க? நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அதெல்லாம் வேணாங்க, உங்க ரெண்டு பேத்துக்கு செட் ஆகாது. எங்க டீல தொட்டு சாப்பிடுவாங்க ரஸ்க்கு, உங்களுக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேங்க ரிஸ்க்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா பிராங்க்லயே பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க பிஜே பிரேம் பிரதர். வணக்கம். வணக்கம். அப்புறம் ரொம்பவே அழகா இருக்கிற நிஷா அவர்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எவ்வளவு பவ்யமா பேசுறீங்க. ஆனா வீடியோல எப்படியா இருக்கீங்க? இன்டர்வியூனால கொஞ்சம் நர்வஸ். அது ஆட்டோமேட்டிக்கா. ஓ, கேமரா முன்னாடி இதெல்லாம் நாங்க நம்பணும். கேமரா முன்னாடி நீங்க ரொம்ப பவ்யமா என்னென்ன சேட்டெல்லாம் நீங்க பண்றீங்க. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு இந்த டிராவல் பிராங்க்ன்றது? டிராவலா ப்ரோ? பைக்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த டிராவல் சொல்றீங்களா? எந்த டிராவல் சொல்றீங்க? பிக்கப் லைன்லாம் பண்ணுவீங்க, ஓகே. பட் என்கிட்ட இந்த கவுண்டர் பண்ணுவீங்க பாருங்க. ஓகே ப்ரோ, நல்லா இப்போ ஓகேவா போயிட்டு இருக்கு. ஓகேவா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. நான் நிறைய கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். நிறைய கமெண்ட் இருக்க கொஸ்டின்ஸ் தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி நிஷா அசிங்கமா வருமே, அந்த லெவல்ல நம்ம போக முடியாது. ஒன்லி பாசிட்டிவ்ல இல்ல, நிறைய பேரோட மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ஒரு ஆங்கர் மூலியமா நான் கேட்க போறேன். ஓகே பேர்லாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க தான் மன்மதன், அடுத்த மன்மதன் அப்படின்னு நீங்க வெளியே சொல்லிட்டு இருக்கீங்களா? அது யாருக்காச்சும் தெரிஞ்சிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேனா? அப்படிலாம் இல்ல. ஏங்க அப்படிதானாங்க, நான் தான் பெரிய மன்மதன், நிறைய பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்கேன். சொல்லக்கூடிய ஆளுதான். சொல்லக்கூடிய ஆளா பாருங்க. அப்படிலாம் நம்மள சொல்றது நம்ம உயர்த்தி நான் எப்பவும் பேசினதே இல்ல. நம்ம அப்படியேதான். நீங்களே ஃபேக் ஐடி வச்சு மெசேஜ் பண்ணி அடுத்த மன்மதன் நான் தான் அப்படிலாம் பண்ணது இல்ல ப்ரோ. இல்ல அப்படிலாம் இல்ல. நிஷா, நீங்க மிகப்பெரிய ஒரு டான்சர் நாங்க கேள்விப்பட்டோம். மிகப்பெரிய டான்ஸர்லாம் இல்லைங்க, சும்மா டான்ஸ் பண்ண அவ்வளவுதான். சும்மா தான் டான்ஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் பிடிக்கும். ஓகே, டான்ஸ் பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கீங்க. சோ அடுத்து வேற என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யார்? ஏன்னா எனக்கு உங்களை பத்தி தெரியும், மக்களுக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்னவா ஆக போறீங்க? ரொம்ப சாதாரண ஒரு பொண்ணுதான். இதை நான் நம்பணும். சத்தியமா நாங்க தான் வீடியோல பாக்குறோம். மரியாதை கொடுத்து பேசியே. சத்தியமா சத்தியமா தான் சொன்னேன். நீ மூடிட்டு உட்காரு. கேமரா ஓ, ஆஃப் கேமரா எப்படிலாம் நடக்குமா? சாதாரண பொண்ணு ப்ரோ. காலைல எல்லாரும் வந்து வெட்டியா இருப்பாங்க, நான் வெட்டியா தான் இருப்பேன், வீட்டுல சாப்பிட்டு தூங்குவேன், இந்த மாதிரி தான் இருப்பேன். இவங்க கூப்பிடுவாங்க, நான் போவேன், பண்ணுவேன், அவ்வளவுதான். ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லி முடிச்சிருக்கேன், அவ்வளவுதான் ப்ரோ. தமிழ்ல கண்டென்ட் கிடைச்சிச்சா அவனுக்கு? அவங்க ரீக்ரியேஷன் கூப்பிடுவாங்க. வீட்டுல வெட்டியா இருப்பேன், எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கூப்பிடும் போது நான் போய் வீடியோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். நெக்ஸ்ட் வந்து இப்ப நீங்க ஷூட்டிங்ல வந்து நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும்ல, என்ன சம்பவங்கள்லாம் வந்து நீங்க மறக்க முடியும், இப்பெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற விஷயம்? மறக்க முடியாத விஷயம். மறக்க முடியாது. இப்ப நீங்க கூட உங்க அம்மாட்ட சப்புன்னு வாங்குனீங்க, அதெல்லாம் சத்தியமா அதான் உண்மை. உண்மை. ஆமா. எப்படி இவங்களை அடிக்க மாட்டாங்க, என்ன வந்து அடிப்பாங்க. ஆனா இதெல்லாம் அவர் வந்து கட் பண்ணி அவர் அடி வாங்குறது மட்டும் தான் போடுவாரு.
நான் பார்த்தேங்க ஒரு வீடியோ, அம்மா வந்து பள்ளீர் நிறைய. எனக்கும் விழுந்திருக்கும் ப்ரோ, நல்லா பாருங்களேன். உங்களுக்கு தாங்க சொல்றேன். எனக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு தான் சொல்றேன். அடிச்சது கண்டிப்பா மறக்க முடியாது. ஏன்னா இவரு வந்து எதையும் தாங்கும் இதயம் கடந்து. இவர் அடிச்சாலும் பரவாயில்ல, வேணும் அடிக்கணும்னு தான் சொல்லி வாங்கிக்குவாரு. என்ன அடிக்காதமா, அவங்கள அடிமான்னு சொல்லுவேன், அவங்க என்னதான் வந்து அடிப்பாங்க. எப்படி போயிட்டு இருக்கு இப்ப உங்ககிட்ட நான் கேட்டுறேன். நீங்க இவ்வளவு பொண்ணுங்க கிட்ட பிராங்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஓகே. சோ வெளியில வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பேர் இருக்கு? கெத்தா இருக்கா இல்ல இப்போ வரைக்கும் பாக்குற எல்லாருமே வந்து நான் நெகட்டிவான ஒரு பர்சனை பார்த்ததே இல்ல. என்ன ப்ரோ இப்படிலாம் பண்றீங்க அப்படிலாம் பார்த்தது இல்ல. பாக்குற ஒரு 4 பேருனாலுமே வந்து சூப்பரா பண்றீங்க ப்ரோ அப்படின்னு கை கொடுத்துட்டு தான் போறாங்க, போட்டோ எடுத்துட்டு போவோம். சூப்பர். ஏன்னா இப்ப நானே அப்படிதான் கை கொடுத்துட்டு போவேன். ஏன்னா எனக்குலாம் அந்த மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எந்த பொண்ணுங்க பக்கத்துல உட்காரக்கே பயம் நமக்கு. பட் நீங்க தைரியமா பண்றீங்க. சரி, ஓகே. இது வந்து ஒரு ஆடியன்ஸா, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல உங்களுடைய அந்த டேலண்ட்டுக்கு வந்து ஒரு என்கரேஜா கிடைக்குது. சொந்தக்காரங்க, ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான? அவங்க கண்டுக்க மாட்டாங்க ப்ரோ. எங்க வீட்டுல கேட்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டுல பார்க்க மாட்டாங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் பார்க்க மாட்டாங்க வீடியோ. என்ன பண்ற, சேனல்ல ஒர்க் பண்ற அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஓகே. வீடியோஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அப்புறம் உங்க சொந்தக்காரங்க யாராவது பார்த்துட்டு வந்து என்னங்க நீ டிஜிட்டல்ல சொந்தக்காரங்களா சூப்பரா பண்ற, நல்லா பண்றடா அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஏன்னா சர்க்கிள்லயே வந்து யாருமே மீடியால சினிமால வந்து வந்ததே இல்லை. நான் தான் ஃபர்ஸ்ட். அதனால ஓகே, நல்லா பண்றாரு. சூப்பர். உங்க சொந்த மதக்காரண்டி தாங்க சுற்றமும் உற்றமும் ஒரு பிஜேபி. என்னதான் நெகட்டிவா சொன்னாலுமே நான் கண்டுக்க மாட்டேன். அப்படி சொன்னாலுமே சரி அப்படியே விட்டுரும். ஓகே. சோ இப்போ இப்படியே நீங்க பிராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களுடைய எய்ம் என்ன? அடுத்த கட்ட பிளான் உங்களுடையது என்ன? அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் பிளான்ல வச்சிருக்கேன். இது ஆரம்ப பிளான் அதுதான். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிராங்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ ஒரு டீமா இருந்தோம், நானு, ஷஃபி ப்ரோ, ரோஷினி, இந்த மாதிரி ஒரு டீமா இருந்தோம் 4 பேரு. ஸோ அதுல இருந்து வெளியே வந்து நான் பிராங்க் அப்படின்ற பண்ண வேண்டியதா சொல்லுது. வித்தியாசம் வந்துச்சு. ஸோ அடுத்து வெப் சீரிஸ் தான் பிளான் பண்ண வச்சிருக்கேன். ஓகே. ஸோ வெப் சீரிஸுமே இப்படியே பிராங்க், அதுலயும் பிராங்க் பண்ற மாதிரி இருக்கீங்களா? பிராங்க் வெப் சீரிஸ் பண்ணணும். வெப் சீரிஸ் நல்ல ஒரு லவ் வெப் சீரிஸா. ஓகே. இப்ப நீங்க கூட எங்கேயோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஃப்ளர்ட்டிங் பிராங்க் வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட இருந்துதான் அது ஆரம்பமாச்சா? ஆமா ப்ரோ. உண்மையாவா? ஆமா ப்ரோ, நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓ, நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் தான் ஸ்டார்ட் பண்ணி, அது கொரோனால. ஓகே. ஒரு 2.5 years இருக்கும். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணதுதான். அதுதான் அப்படியே. ஓகே. நீங்க போற அந்த பிக்கப் லைன்லாம் டக்கு டக்கு நீங்க போடுறீங்கல்ல, முந்தின நாளே உட்காந்து நோட்ஸ் எடுப்பீங்களா இல்ல எப்படி? அப்படிலாம் இல்ல, அப்படியே வர. இப்ப எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வார்த்தை நான் சொன்னா நீங்க டக்குன்னு பேசிடுவீங்களா? என்ன வார்த்தை? என்ன ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தா டக்குன்னு பேசுவாரா? என்ன வார்த்தை கொடுக்கலாம்? தாஜ்மஹால். ஓகே, சொல்லிடலாமா? உண்மையா? உன்னெல்லாம் தாஜ்மஹால் முன்னாடி வந்து சொல்லலாமான்னு கேட்டேன் இவங்க கிட்ட. சொல்லுங்க. யோசிக்கிறாரு. உலகத்துல 2 தாஜ்மஹால் இருக்கு, தெரியுமா? தெரியாதா? மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கு. உனக்காக நான் கட்டின தாஜ்மஹால் என் ஹார்ட்ல இருக்கு. சரி, ஓகே. இன்னொன்னு கேக்குறேன். இது ஓகே. இன்னொரு டிக்ஷனரி வச்சுதான் சொல்ல முடியுமா? ஓகே. டிக்ஷனரியா? இல்லையா, என் வாழ்க்கைக்கான மீனிங் உங்ககிட்ட இருந்து பார்க்க முடியல, அதான் கேட்டேன். எங்க இருக்கீங்க? இங்கதான் ப்ரோ, இன்டர்வியூல இருக்கு. சூப்பர் ப்ரோ. சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு அவார்டு யாராவது கொடுப்பாங்க. ஓகே. இப்ப நீங்க இந்த பிராங்க் எல்லாம் பண்றீங்கல்ல, சோ இதே மாதிரி இந்த ஃப்ளர்ட்டிங் பிராங்க் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இப்ப பண்றாங்க, நிறைய பேர் ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் நெல்லை 360 பிருத்திவி ப்ரோவை எடுத்துக்கலாம். சோ அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, அவரும் நல்லா பண்றாரு. அவரும் நல்லா சூப்பரா பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா யூடியூபர்ஸும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இல்ல அவரும் பண்றாரு. சோ அவரை பார்த்து நீங்க எதுவும் கத்துக்கிட்டீங்களா, இல்ல உங்களை பார்த்து அவர் ஏதாவது கத்துக்கிட்டாரா? நீங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலாம், இதுக்குன்னே நீங்க ஒரு பெரிய டீம் வச்சு நீங்க டிஸ்கஸ் பண்றதா நாங்க கேள்வி. இப்போ வரைக்கும் அவர்கிட்ட பேசுனதெல்லாம் இல்ல. அவங்களும் நல்லா பண்றாங்க. ஓகே. சோ இப்போ நீங்க பண்ற சேம் ஜேனர்ல கொஞ்சம் டிஃபரெண்டா நாகை 360 பண்றாங்க, கோவை 360 அவங்க பண்றாங்க, நெல்லை 360 பண்றாங்க. சோ அடுத்த மதுரை, திருநெல்வேலி அப்படிலாம் அது நிறைய வரும் போல இருக்கு. சோ இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? நல்லா பண்ணா என்டர்டைன்மெண்டா பண்றாங்க இவங்களும் அப்படின்னு தான் தோணுது.
உங்க மைண்ட் நான் யாரும் புக்கும் போறது நீங்க தான் கோத்து விடுற மாதிரி தோணுது. அப்படியே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் சூப்பரா பண்றாங்க ப்ரோ. ஓகே. ஸோ நிஷா நீங்க சொல்லுங்க, ஷூட்டிங்லேயே வந்து லாஸ்ட் டைம் நம்ம மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்க. ரொம்ப ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இவருக்கு வந்து ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்குங்களா? எனக்கா? ஆமா, ஏன்னா உங்ககிட்ட கேட்டா நீங்க இல்லன்னு சமாளிச்சிருவீங்க. உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க இருக்கிறப்ப வந்தது. இல்ல ப்ரோ இல்ல. பாத்தீங்களா, இவங்களா தான் போய் பேசுவாங்க. அப்பதான் நான் நல்லவே இல்லவே எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. எத்தனை பொண்ணுகிட்ட பேசியிருக்காரு அவரு? ப்ரோ வீடியோல பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பேர். வீடியோ விட்டுருங்க, ஆஃப் கேமரால. ஆஃப் கேமரால வேஸ்ட் ப்ரோ. வேஸ்டா? கேமரா முன்னாடி தான், கேமரா முன்னாடி மட்டும் தான் ஆக்டிங். அதெல்லாம் வேலைக்காக வேஸ்ட். பேச மாட்டாரு, பேசவே வராது. இந்த கேமராக்கு மட்டும் எப்படிதான் டயலாக்லாம் வச்சு பேசுறது. சரி ஓகே. இப்ப நிறைய கேர்ள்ஸ் கிட்ட நீங்க பிராங்க்லாம் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா அதனால உங்களுக்கு? ப்ராப்ளம்லாம் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் ப்ரோ இருக்கு. நான் சமூக சீர்கேடு நான் பண்றேன், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம பண்ண வேண்டியதான் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ நான் பிராங்க் பண்ற கேர்ள்ஸ் சைட்ல இருந்து எல்லாம் எந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணா ஜாலியா தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நிறைய க்ரஷஸ்லாம் உங்களுக்கு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த அளவுக்குலாம் நீங்க இமேஜின் பண்ணவே கூடாது. அப்பெல்லாம் எதுவும் இல்லை ஒரு நம்மளுக்கு, அதெல்லாம் இல்லை. இல்லை இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்டா ஐடி ப்ளஸ் வந்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்லாம் நாங்கள் கேட்டோம் அப்படின்னா நீங்க கொடுப்பீங்களா? எதுல? இப்போ எங்க? இங்க. ஓகே கொடுப்பீங்களா? இன்ஸ்டா ஐடி விஜய் பிரேம், இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து. ஓ பாஸ்வேர்டு சொல்றீங்களா? எத்தனை பொண்ணுங்க கிட்ட ஒன்னும் இருக்காது ப்ரோ, அதுல ஒன்னும் இருக்காது. எல்லாரும் பசங்களுக்கு ரீல்ஸ் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், அது மட்டும் தான் இருக்கும். எங்களுக்கு டீம்னு ஒரு பசங்க இருக்காங்க, அவனுங்களுக்கு ஃபுல்லா ரீல்ஸ் ஷேர் பண்ணிப்போம், அவ்வளவுதான். இப்ப ரீசெண்டா வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணி பார்த்திருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு நபர் நாங்க பார்த்தோம். அவங்களையும் நம்ம இதுல இன்வால்வ் பண்ண, இந்த இன்டர்வியூல இன்வால்வ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. மிசோமியா. ஓகே. என்ன சொன்னோடனே உங்க மூஞ்சி மாறிச்சு. ஓகே. ஸோ மிசோமியா அவங்களுடைய வீடியோஸும் நாங்க பார்த்தோம். ஓகே. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு அந்த விஷயம்? அது நல்ல முறை போயிட்டு இருக்கு, நல்லாதான் போயிட்டு இருக்கா. ஏன்னா நாங்க என்ன கேள்விப்பட்டோம், நான் கிடையாது, கமெண்ட் செக்ஷன்ல வர ஒரு நபர் கேட்ட கேள்வி, உங்க 2 பேத்துக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்துச்சாமே. யாருக்கு? 2 பேருக்கும். ஏன்னா நாங்களே குழந்தைதான் ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல. சோ நீங்க 2 பேரும் லவ் இல்ல? சோ ஃப்ரெண்டு என்ன லவ்னா கூட நம்பிடலாம், ஃப்ரெண்டை தான் நம்ப முடியாது அப்படின்னு அப்படியே போல் மாத்தி போட்டு வாங்குறா போல. இப்படி சொன்னாதான் நம்ம லவ்னு சொல்லுவோம் அப்படின்றதால அப்படியே மாத்தி போட்டு வாங்குறா. அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். சோ ஏன்னா நிறைய பேருடைய விஷயம், இவங்க 2 பேருக்கு கல்யாணம் வச்சு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கெல்லாம் வந்து கமெண்ட் டெலீட் பண்ணி ஒண்ணும் எங்க ப்ரோ பாத்தீங்க, டெலீட் பண்ணி விட்டுறேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ, உண்மையிலே அப்படி இல்லைங்களா? இல்ல ப்ரோ, உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. சிங்கிள் ப்ரோ, சிங்கிள் தானே? சிங்கிளா தானே இருந்தா அவன அப்புறம் இத்தனை கேர்ள்ஸ் கிட்ட வீடியோஸ் பண்ணா சிங்கிளா தான் பெட்டர். சரி ஓகேங்க. இப்ப அந்த மிசோமியா அவங்க கிட்ட வந்து ஒரு சின்னதா அதாவது பிராங்க் மாதிரி ஒண்ணு பண்ணிக்கலாமா? பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாட்டீங்க, டக்குன்னு பண்ணலாம். என்ன பண்றது, இல்லன்னா விடுவீங்களா? விட மாட்டீங்க, அதனால ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணிக்கலாமா? ஓகே. என்னன்னா அவங்க உங்களை லவ் பண்றாங்கல்ல, சொல்லுங்க. ஓகே. சோ அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு செட் ஆகாது, என்ன நீங்களே பேசுங்க, நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகாது, எனக்கு வேற ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, நிஷாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்களா? ஓகே, பேசலாமா? நானே நிறைய வாட்டி பேசிருக்கேன். நீங்க நிறைய தடவை பேசிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ட்ரீம்ல சொன்னேன், ட்ரீம்ல இந்த மாதிரி பேசிருக்கேன். சரி, அப்போ ஒண்ணு பண்ணிக்கலாம். நீங்க வந்து நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு, ஓகே, நான் வந்து அவங்க கிட்ட பேசுறேன். நான் ஓகே, அவங்க கிட்ட மிசோமியா கிட்ட நான் பேசுறேன். ஹலோ ஹலோ குடுக்கோ. யாரா? பிரேம் பேசுறேன். என்ன கட் பண்ணிட்டான்? ஆக்சுவலி நான் 2வது நம்பர்ல இருந்து பண்ணேன். பிரேம் பேசுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே. ஓகே ஓகே, போனையா? என்னன்னு ப்ரோ சொல்லணும்? முதல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, லைன்ல 2 பேசுறேன். ஓகே. ஹலோ, மியா, ஒரே நிமிஷம், என் ஃப்ரெண்டு பேசுறாங்க. யாரு? ஒரே நிமிஷம் நான் கொடுக்குறேன். ஹலோ அம்மியா,
நான் பிரேமோட ஃப்ரெண்டு பேசுறேன். நீங்க வந்து பிரேம் மேல வந்து ஒரு கிரஷா இருக்கீங்களாமே? இல்லையே, நாங்க கேள்விப்பட்டோமே நீங்க தான் வந்து பிரேம் அவரோட கிரஷா இருக்கீங்களாமே. அப்படிங்களா? இப்ப நாங்க என்னென்ன ஒரு டிசிஷன் பண்ணிருக்கோம்னா, பிரேமுக்கு வந்து வேற ஒரு பொண்ணை நாங்க பாத்துருக்கோம். ஆமா, அவருடைய லைஃபுக்காண்டி. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? இல்ல நீங்க கேக்குறது எனக்கு புரியல. நான் ஏதோ ஒரு ஒர்க் பாக்குறேங்க, பார்ட் டைம் ஒர்க் பாக்குறேன் நானு. நான் அவரோட ஃப்ரெண்டுங்க. இப்ப என்னன்னா, அவருக்கு வந்து கல்யாணம் பண்றதா அவங்க வீட்டுல பேசியிருக்கோம். நாங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். வேற ஒரு பொண்ணு நிஷான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, நிஷாவோட நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் பாக்குறப்ப உங்க 2 பேத்துக்கு ஏதோ கிரஷ் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அதெல்லாம் வேணாங்க, உங்க 2 பேத்துக்கு செட் ஆகாது. ஏங்க, அது உங்க 2 பேத்துக்கு செட் ஆகாதுங்க, அவங்க 2 பேத்துக்கு தான் செட் ஆகும். அது எங்க 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க 2 பேருக்கு செட் ஆயிடும். இல்லங்க, இங்க பாருங்க, உங்க 2 பேத்துக்கு செட் ஆகாது. அவரு வேற, நீங்க வேற. என்ன நான் வேற அவரு வேற? நாங்க 2 பேருக்கும் ஒண்ணுதான். இல்ல, இங்க பாருங்க, அவரு வந்து வேறங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க வேற. உங்களுக்கு வேறங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு யாரு வேணும்னு நான் தானே முடிவு பண்ண முடியும். நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? ஏதாவது ஒரு கவுண்டர் சொல்லுங்க. என்ன கவுண்டர்? டிக்கெட் கவுண்டரா? இல்லங்க, அதான் இங்க பாருங்களேன். இப்போ அவங்க 2 பேரோட ஜோடி பொறுத்த நான் சூப்பரா இருக்கு. நிஷாவுக்கும் பிரேம் அவங்களுக்கும் ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வேற ஒருத்தவங்க தான் சூப்பரா இருக்கு. அது நான் தான் சொல்லுவேன், நீங்க சொல்லாதீங்க. ஓகேவா? நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன ஏங்க, அப்படிலாம் இல்லைங்க, நான் சொல்றேங்க. இங்க பாருங்க, நீங்க அவங்க லைஃப் செட் ஆக மாட்டீங்க, விட்டு போயிருங்க. அது அவரு சொல்லட்டும், நீங்க என்ன சொல்றீங்க அவருக்கு? எனக்கு தாங்க உங்களை பிடிச்சிருக்கு. நம்ம 2 கேட்டுட்டு இருக்காத. இல்ல அவர் தள்ளி நிக்கிறார். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. என்னங்க இது? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. எங்க டீல தொட்டு சாப்பிடுவாங்க ரஸ்க்கு. உங்களுக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேங்க ரிஸ்க்கு. ஐயோ, ஏங்க யாருங்க நீங்க? ஏங்க, நான் உங்க மனசுங்க. மனுஷனா? என்ன மனசு? தங்க மனசு? இல்ல விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். அவங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். நீ யாருனே ஃபர்ஸ்ட் தெரியாது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டுங்க நானு. ஏங்க அதிகமா கேட்பாங்க, யாருனே தெரியாம ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். ஹலோ ஹலோ. ஏங்க, அது வந்து உங்க அவசரத்துல உங்க பேரே மறந்துட்டேங்க. இந்தாங்க, நீங்களே பேசிடுங்க. ஹலோ, சொல்லு பிரேம். சும்மா ஒரு பிராங்க். இங்க ஒரு சேனலுக்கு வந்திருக்கேன், இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. சோ அதனால என்ன விளையாண்டுருக்கியா நீ? அதனால உங்ககிட்ட வந்து பேசி ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. சரி, ஒரு பிராங்க் பண்ணலாம் அவங்கள வச்சு அப்படின்னாங்க. நேர்ல தான் பிராங்க் பண்றீங்க, போன் கால்ல கூட விட மாட்டீங்களாடா? அவங்க சொன்னாங்க, அதனாலதான் பிராங்க் பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப இதெல்லாம் ஓவர். எடுத்ததுமே கியூட்டான வாய்ஸ்ன்ட்டாரு அவரு. வாய்ஸ சரியா? அதான் பிராங்க் தான், சும்மா. நான் சாரி கேட்டேன். ஏங்க சாரிங்க, நம்ம சும்மா பிராங்க் காண்டி தான் பண்ணோம், அது தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம. நல்ல வேலை கேட்கல, இன்னும் கொஞ்சம் போயிருந்தா அவ்வளவுதான், கெட்ட வார்த்தையா வந்திருக்கும் அசிங்கமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு சின்ன விஷயம். ஆன் கேமரால இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆஃப் கேமரால என்ன பண்ணுவீங்க? அந்த ரீக்ரியேஷன் நீங்க பண்ணுவீங்கல்ல, ரீக்ரியேஷன் அப்போ இப்போ ஒரு டைலாக் போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருப்போம், டைலாக் பேசிட்டு இருப்போம். முடிஞ்சிச்சு காட்டு, வீடியோ காட்டு பாக்கும், அப்படிதான் பண்ணுவேன். சரி, ஓகே. இப்போ சின்னதா ஒரு கேமு, நான் கிளாப் பண்ணும்போது நீங்க கேமரால ரீக்ரியேஷன்ல இருக்கும்போது எப்படி ஒரு சண்டை கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோ அப்படியும், ஸோ நார்மலா நீங்க எப்படி சண்டை போடுவீங்க அப்படின்றதையும் ஒரு கிளாப்புக்கு ஒருக்கா நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். சோ நீங்க இப்ப பண்ணுங்க, நீங்க தான் மிகப்பெரிய ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? போலாமா? ஓகே, 3, 2, 1. ஃபர்ஸ்ட் ஆன் கேமரா. டக்குன்னு வீடியோ பண்ணுனா டக்குன்னு பண்ண மாட்டேன்ற, டைலாக் பேசினா பேச மாட்டேன்ற. வீடியோ பண்ணு நிஷா, பேசு சரியா?
நல்லா பேசு. பண்ணலான்னு வைய. ஆனா இப்பெல்லாம் பேச மாட்டேன், பேசுனதுல அந்த மாதிரில. அவர் சொன்னாரு கோவமா பேசணும்னாரு, எனக்கு வரமாட்டேன். கோவமாவே பட மாட்டேன், கோவமே வரல, வராது எனக்கு. சீரியஸாவே கோவப்பட்டதே இல்லை, யார்கிட்டையும் கோவமும் பட மாட்டேன். கோவப்பட்டதே இல்ல, யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேன். சூப்பர். நம்மளுக்கு யாராச்சும் பிடிக்கலாம் அவ்வளவுதான், நான் தனியா வந்துடும் அவ்வளவுதான், இக்னோர் பண்ணிட்டு நம்ம பின்னாடி வந்துடும் அவ்வளவுதான். யார்கிட்டையும் கோவமா போயிட்டு அவங்ககிட்ட போய் கத்திட்டு நமக்கு என்ன. ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். உண்மையிலே வந்து உங்ககிட்ட இருந்த இந்த ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃபன்னா ஜாலியா என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருந்துச்சு. இதுல போய் தானே 2 பேரும் வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த பொண்ணு என்னன்னா ரீமாசன் பண்ண சொன்னா பண்ண மாட்டேன்னு, இவன் என்ன கோவமா பேசுனா உங்களோட மைண்ட் வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், கேட்ச் பண்ணிட்டேன். சொல்லுங்க. இல்ல உண்மையிலேயே ஃபன்னா நல்லா ஜாலியா பண்ணீங்க. ஸோ எப்படி உங்களுடைய அந்த வீடியோஸ்ல இருந்தோமோ சேம் அதே ஃபன்னா நீங்க இருந்தீங்க. பட் கொஞ்சம் அடக்க ஒழுக்கமா இருந்தீங்க, அதான் நம்ப முடியல. இதுதான் உண்மையான நடிப்போ அப்படின்றது எனக்கு என்னமோ தோணுது. கோவமே வராது. ஆமா, எப்படி கோவம் வரும்? இப்ப நான் இவ்வளவு லேட்டா வந்தேன்ல, சரி சரி வா சரி வைக்கிறேன் வா. நான் வந்து 1 மணி நேரம் ஆயிருக்குமா அது லேட் பண்ணது. லேட்டா வந்திருந்தா இந்த பதில் வந்திருக்குமா அப்படின்னு இருப்பாரு, 4 வார்த்தை கூட வந்திருக்கும். ஒன்னா போயிட்டீங்க, அதனால வந்து என்னதானே எல்லார்கிட்ட அப்படிதான் ப்ரோ. எல்லாருக்கிட்டையும் நம்ம ஷூட்னா பிரச்சனை இல்ல, இவருக்கு நம்மளுக்காக இவர் வெயிட் பண்றாரு, அதுக்காக தான் அத்தனை கால் பண்றேன். ஓகே, உண்மையிலேயே நல்லா ஒரு ஜாலியா ஃபன்னா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. நீங்க 2 பேரும் அடுத்தடுத்த கட்டம் வளரணும்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் ஆதன் மீடியா சார்பாகவும் நாங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். நன்றி, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.